தலைப்பு தெரியாத தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா பண்டரி சுட்டு, உலகரி சுட்டு, நெஞ்சரி சுட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு சுட்டெழுத்துக்கள் தான் பாருங்கள். உலகரி சுட்டு அப்படின்னா இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒரு நிகழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய சுட்டு எழுத்து. சரிங்களா? ஜென்ரலான ஒரு தகவல் சொல்கிறோம், அந்த தகவல் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தகவல் சொல்லும்போது நம்ம ஒரு சுட்டெழுத்தை சுட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம உலகரி சுட்டுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன், அந்த வஉசி தான் செக்கிழுத்தார். இப்போ இந்த இடத்துல வஉசிங்கிறவருக்கு ஒரு சுட்டு அடைமொழியாக நம்ம எதை கொடுத்துருக்கேன்? அந்த அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அந்த வஉசி. இப்போ அந்தங்கிறது இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சுட்டு பெயர் தான். கரெக்டாக? வஉசினா யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வை சொல்லும்போது நான் ஒரு சுட்டு வார்த்தையை பயன்படுத்துகின்றேன், ஒரு சுட்டு எழுத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதுதான் உலகரி சுட்டு. சரியா? அதே மீனிங்கில் தான் பண்டரி சுட்டு அதுவும் வரும். சரிங்களா? ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த நிகழ்வை நான் சொல்கிறேன், அந்த நிகழ்வு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நிகழ்வாகவும் இருக்குது. அந்த டைலாகை நான் சொல்லும்போது நான் ஒரு சுட்டெழுத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அது பண்டரி சுட்டு. இப்போ பாருங்கள், அழகர் ஆற்றில் இறங்கி அன்று, அழகர் ஆற்றில் இறங்கி அன்று ஏதோ நடந்துச்சு, வாட் எவர் இட் இஸ். இப்போ இந்த நான் அன்றுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன் இல்லையா? இந்த அன்றுங்கிறது பண்டரி சுட்டு. அழகர் ஆற்றில் இறங்கிய அன்று, என்னைக்கு ஆற்றுல இறங்குவாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நாள், அந்த நாளை அன்று அப்படின்னு ஒரு சுட்டு வார்த்தையில் நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்போ அழகர் ஆற்றில் இறங்கிய அன்று அப்படின்னு சொல்லும்போது அன்றுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த நாள் தான், யாருக்குமே தெரியாத நாள் இல்லை. சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆற்றுல இறங்குவாருங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நாள். அந்த நாளை அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்டு வார்த்தையால் நான் குறிப்பிடுகின்றேன். இதே பாருங்கள், நெஞ்சரி சுட்டு அப்படின்னா எனக்கு மட்டுமே தெரிந்த கடந்த கால நிகழ்வை நான் பேசும்போது நான் ஒரு சுட்டு வார்த்தையை பயன்படுத்துறது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், என் பிறந்த நாள் அன்று நான் இதை வாங்கினேன்னு சொல்கிறேன். இப்போ என் பிறந்த நாள் அன்று, என் பிறந்த நாள் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த இடத்துல நான் அன்றுன்னு ஒரு சுட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன், ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்டான மீனிங் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னைக்கு பிறந்தேங்கிறது எனக்கு தான் தெரியும், கேட்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கரெக்டாக? ஆனால் அந்த இடத்துல அழகர் ஆற்றில் இறங்கி அன்று இந்த பொருள் வாங்கினேன்னு சொல்லும்போது அழகர் ஆற்றில் இறங்கி அன்றுன்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு சித்ரா பௌர்ணமின்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? இப்போ அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடும்போது நான் ஒரு சுட்டு வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா அது பண்டரி சுட்டு. எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நிகழ்வை பற்றி நான் பேசும்போது ஒரு சுட்டு வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா அது நெஞ்சரி சுட்டு. இந்த பண்டரி சுட்டும் உலகரி சுட்டும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். உலகரி சுட்டு அப்படின்னு சொல்லும்போது உலகில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வை சொல்லும், ஒரு நபரையோ ஒரு நிகழ்வையோ நான் பேசும்போது ஒரு சுட்டு எழுத்தை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா அதுதான் உலகரி சுட்டு. சரிங்களா?